نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو شاء ربك لجعل الناس أمة واحدة ولا يزالون مختلفين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாலே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் நபி ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்துடன் மஸ்ஜிதில் வந்து நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தை உள்ளத்தில் உதிக்கச் செய்தவர்களாக அமர்ந்திருக்கும் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ, கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களை செய்யக்கூடாது என்பதாக தடுத்து ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கிறேன். ஊசைக்கும் பித்தக்வல்லாஹ். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹக் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மத்தியில் பலவிதமான வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் வைத்துதான் வாழ வைத்திருக்கிறான். அன்புக்குரிய மேலான பிறார்களே, கனவான்களே, சகோதரர்களே, இந்த வேறுபாடுடைய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சமூகம், இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் எந்த அளவு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் இந்த மார்க்கம் ஷரீஅத்துங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறது. மேலான பிறார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, வேறுபாடு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆக பயங்கரமான ஒரு வேறுபாடு தான் இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில வேறுபாடு உண்டாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் குர்ஆன் எங்கேயும் கடினமாக நடந்து கொள்ள வேண்டும், அந்நிய மக்களை அவர்களை மதிக்க கூடாது, அவர்களை திட்ட வேண்டும், இவ்வாறு குர்ஆன் பேசல்ல. இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் வேறுபாடு உண்டாகுதா? எங்களுக்கு குர்ஆன் வழிகாட்டியிருக்குது. நாங்க அந்நிய மதத்தை சார்ந்த சகோதரர்களோட எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை புரட்டி படிச்சு பாருங்க. அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி பேசுறான். ஃபிரௌன் அல்லாஹ் படைத்த ஆக கெட்ட பயங்கரமான மோசமான ஒரு படைப்பு தான் அல்லாஹ்வுடைய படைப்பாகிய இந்த ஃபிரௌன் என்ற ஒரு படைப்பு. அவன் சொன்னான், அன ரப்புகுமுல் அஅலா, நான் தான் ஆக உயர்ந்த உங்களுடைய ரப்பு, என்னை விட ஒரு இரட்சகன் கிடையாது என்று வாதிட்டவன் தான் ஃபிரௌன். இந்த ஃபிரௌனிடத்துல தஅவத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இந்த இரண்டு நபிமார்களையும் அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில்
அல்லாஹ் அந்த நபிமார்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இத்ஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. நீங்க ரெண்டு நபிமார்களும் ஃபிர்அவுனிடத்தில போய் தஅவத் தப்லீக் செய்யுங்க. ஆனா அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு சொன்ன வார்த்தை ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா. அவன் ஃபிர்அவுன் மோசமானவன் தான், அவன் கெட்டவன் தான், அல்லாஹ்வுடைய மோசமான ஒரு படைப்பாக இருந்தாலும் நீங்க அவனிடத்துல கடினமான வார்த்தையை கொண்டு பேசக்கூடாது. ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, மிருதுவான வார்த்தையை கொண்டு பேசுங்க. குர்ஆன் பேசுது. அன்புக்குரிய மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு நபியை பார்த்து ஒரு சமூகம் பேசுறாங்க. ஒரு நபியை பார்த்து ஒரு சமூகம் பேசுறாங்க. قالوا يا شعيب ما نفقه كثيرا مما تقول. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நீங்க பேசுற வார்த்தை கூட எங்களுக்கு விளங்க இயலாம இருக்குது. وإنا لنراك فينا ضعيفا. நீங்க ஒரு பலவீனமான அல்லாஹ்வுடைய படைப்பு. நீங்க இன்னா லனராக ஃபீ ஸஃபாஹா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், உங்களிடத்துல மடத்தனம் இருக்குதப்பா, உங்களிடத்துல மடத்தனம் இருக்குது. ஒரு நபியை பார்த்து ஒரு சமூகம் பேசுறாங்க, உங்களிடத்துல மடத்தனம் இருக்குது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவசரப்படல, ஆத்திரப்படல, அமைதியாக சொஃப்டாக பதில் சொல்றாங்க. குர்ஆன் அந்த பதிலையும் பதிவு செஞ்சிருக்குது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா கௌம், என்ற கூட்டத்தாரே, லைஸ பி ஸஃபாஹா, நீங்க நினைக்கிறத மாதிரி எனக்கு மடத்தனம் இல்ல, நான் மடையன் இல்ல. லைஸ பி ஸஃபாஹா வலக்கின்னி ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதராக நான் இருக்கிறேன் தவிர எனக்கு மடத்தனம் இல்லை. அன்புக்குரிய மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, அந்நிய மக்கள், அந்நிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சமூகம் ஆத்திரப்படுறாங்க, அவசரப்படுறாங்க, திட்டுறாங்க, பேசுறாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற அனைத்து நபிமார்களுடைய பதிலையும் குர்ஆன் தெளிவாக பேசியிருக்குது. அந்த மக்கள் அவசரப்படல, ஆத்திரப்படல. குர்ஆன்ல அல்லாஹ் மடக்கி மடக்கி பல இடத்துல பேசியிருக்கிறான். அந்த மக்களோட மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ, அந்த மக்களோட மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ. இப்படி பேசக்குள்ள எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். சரி, அந்நிய மக்களோட மிருதுவாக நடந்து கொள்ளுமாறு குர்ஆனும் இந்த மார்க்கமும் பேசியிருக்குதுண்டா, ஏன் அந்நிய மதத்தை சேர்ந்த மக்களோட யுத்தம் செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி இருக்குது. எதற்காக யுத்தம் செய்ய வேண்டும்? மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஏன் இந்த சப்ஜெக்ட் என்ற இடத்துல பேசுறேன்டா, பல மக்கள் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. பல மக்கள் சந்தேகத்தில் இருக்கிறாங்க. உங்களோட குர்ஆன்ல எப்படி இருக்குது? உங்களோட குர்ஆன்ல இந்த ஆயத்து இருக்குது, இதுக்கு விளக்கம் என்ன? இப்படி ஒரு அந்நிய சகோதரங்களிடத்துல கேட்கிறாரு, இதுக்கு என்ன விளக்கம்? மக்கள் கேட்கிறாங்க. மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, யுத்தம் என்பது அந்த அந்த அந்நிய மதத்தோடு சேர்ந்த அந்த மார்க்கத்தில் உள்ள மக்களோட யுத்தம் செய்வது என்பது இது இஸ்லாமிய மார்க்கத்தில் நோக்கம் அல்ல. சில நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. சில நோய்களுக்கு மருந்தே தவிர அது நோக்கம் அல்ல. மருந்தண்ட அடிப்படையில் அந்த மருந்து கசப்பாக இருக்கும், அந்த மருந்து கசப்பாக இருக்கும், அது நோக்கம் அல்ல. அந்நிய மதத்தை சேர்ந்த மக்களோட யுத்தம் செய்வது நோக்கமாக இருந்தா அல்லாஹ் சூரத்து தௌபால وَإِنْ أَحَدٌ مِنَ الْمُشْرِكِينَ اسْتَجَارَكَ فَأَجِرْهُ حَتَّى يَسْمَعَ كَلَامَ اللَّهِ. நீங்க யுத்தத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களை பார்த்தல்ல, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்களே, நீங்க யுத்தத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி கொண்டு வந்த அந்த அந்நிய மதத்தை சேர்ந்த உங்களுடைய ஒரு விரோதி யுத்த களத்தில் வச்சு உங்களிடத்துல வந்து இஸ்தஜாரக, உங்களிடத்துல அடைக்கலம் கேட்டா, உங்களிடத்துல பாதுகாப்பு வேண்டிக் கொண்டா, அது யுத்த களமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த அந்த மனிதருக்கு நீங்க இடம் கொடுப்பது உங்களுக்கு வாஜிப் என்று குர்ஆன் பேசுது.
இடம் கொடுப்பது மட்டுமல்ல, ஹத்தா யஸ்மா கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவிமடுக்கின்ற அளவுக்கு நல்ல ஒரு சூழலை அமைத்து கொடுங்கன்ற அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை பார்த்து பேசுறான். ஏனண்டா யுத்தம் நோக்கமல்ல, அந்த மக்களுக்கு அந்த நோய்க்கு சில மருந்தாகத்தான் யுத்தம் இருக்குது. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, கனவான்களே, சோதரர்களே, இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில வேறுபாடு உண்டாகுதா? வேறுபாடு உண்டாகுதா? எங்கட குர்ஆனும் ஹதீஸும் சுன்னாவும் ஷரியஅத்தும் மார்க்கம் வழங்கப்படுத்தியிருக்குது. மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. அடுத்த ஒரு வேறுபாடு இருக்குது, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில உண்டாகக்கூடிய வேறுபாடு. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில உண்டாகக்கூடிய வேறுபாடு. இந்த நேரத்தில் ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அது ஒவ்வொரு காலமும் உருவாகக்கூடிய ஒரு நோய் தான். சில மக்கள் இஸ்லாத்துக்கு மாற்றமான சில கருத்துக்களை, சில விளக்கங்களை சொல்லிக் கொள்ளுவாங்க. ஒரு ஹதீஸ் எடுப்பாங்க, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை எடுப்பாங்க. இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம், இந்த குர்ஆன் ஆயத்துக்கு இதுதான் விளக்கம். அந்த ஆயத்தையும் விளக்கத்தையும் பார்த்தா முழுக்க முழுக்க எங்கட அகீதாவுக்கு மாற்றமாக இருக்கும். எங்கட அகீதாவுக்கு மாற்றமாக இருக்கும். அவங்க பேசுற வார்த்தையை பார்த்தா அதுல குஃபர் இருக்கும். எங்களுக்கு ஆத்திரம் வரும். அவசரப்படக்கூடாது. இந்த நேரத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில வேறுபாடு உண்டாகுதா? எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டி இருக்குது. மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ. மேலான பிறார்களே, அன்புக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல ஒரு கூட்டம் இருந்தாங்க, முஅ்தஸிலாக்கள் என்பதாக. முஅ்தஸிலாக்கள் என்பதாக பாத்தில் இருந்த மக்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க போன்ற சில இமாம்கள் அவன கருத்தை பார்த்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஃபத்வாவும் அவங்க எடுத்திருக்கக்கூடிய கொள்கையும் அல் குர்ஆன் மஹ்லூக் என்று பேசினாங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆன் கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பூர்வீகமான வார்த்தை அல்ல. இந்த 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 கலாமுல்லாஹ் இது அல்லாஹ் படைத்த ஒரு படைப்பு என்பதாக பேசினாங்க. மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, நேரம் இடம் கொடுக்காது என்பதாக இருப்பதனால சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த நேரத்தில் எக்கச்சக்கமான அஇம்மாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறை பிடிக்கப்பட்டாங்க. மக்கள் கேட்கிறாங்க இமாமிடத்தில், நீங்க அனுமதி தந்தா ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில பிரச்சனை வந்திருக்குது, நாங்க யுத்தம் செய்வோம் ஹக்குக்காக வேண்டி, நாங்க யுத்தம் செய்வோம் ஹக்குக்காக வேண்டி. எந்த அளவுக்கு பாத்தில் பரவிருக்குதுண்டா, அந்த காலத்தில் வாழ்ந்த ஹிலாஃபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் கூட பாத்தில் சிந்தனை உள்ளவர்களாக மாறிட்டாங்க. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறை பிடிக்கப்படுறாங்க. சிறையில கொண்டு வைத்து சாட்டையால அடிக்கப்படுறாங்க. கிதாபுகள்ல அஇம்மாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த சாட்டை எவ்வாறுண்டா, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடிக்கப்பட்ட அந்த சாட்டையை எடுத்து ஒரு யானைக்கு மேல அடிச்சா அந்த யானை உடைய தோலும் கலண்டு கீழே விழும் என்பதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடிக்கப்பட்டாங்க, துன்புறுத்தப்பட்டாங்க. இமாமுனா அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நீங்க யுத்தம் செய்ய வேணா, அந்த மக்களிடம் மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. இமாம் அஷ்ரஃப் தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களோட காலத்திலேயும் பாத்தில் சிந்தனை உள்ள சில மக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் இருக்கிறாங்க, ஒரு லெட்டர் வருகிறது, ஒரு கடிதம் வருகிறது. வாசிச்சு பார்க்கறாங்க, பாத்தில் சிந்தனை உள்ள அகீதாவில முரண்பட்ட சில வழிகேடுகளிடத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்திருக்குது. வாசிக்கிறாங்க. இமாம் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல வேண்டிக் கொள்றாங்க, எங்கட ஊருக்கு, எங்கட பிரதேசத்துக்கு நீங்க ஒரு பயானுக்காக வேண்டி வரணும், சில உபதேசம் செய்யணும். யோசிக்கிறாங்க, சந்தர்ப்பம் இது, நாங்க ஹக்காவும் பாத்திலாகவும் வழங்கப்படுத்துறதுக்கு அரிய சந்தர்ப்பமாக இருக்குது. ரெடியாகிறாங்க, பயானுக்கு போய் உட்கார்றாங்க. பயான் ஸ்டார்ட் பண்ணல, பேச ஆரம்பிக்கல, இன்னொரு துண்டு பிரசுரம் வருகிறது. விரிச்சு பார்க்கறாங்க. அதுல எழுதப்பட்டிருக்குது, நாங்க 3 கேள்வி கேட்போம், இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்லாத வரையில நீங்க உங்களோட உபதேசத்தை ஸ்டார்ட் பண்ண கூடாது. முதலாவது கேள்வி சொல்றாங்க, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்த்து, நீங்க குஃப்ர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டாவது எழுதப்பட்டிருக்குது,
உங்களோட உம்மா ஜானியா ஜினா செஞ்சுதான் உங்களை பெத்தெடுத்தாங்க. மூணாவது எழுதப்பட்டிருக்குது, இந்த இடத்துல இஹ்திலாஃபான எந்த ஒரு மஸ்அலாக்களையும் பேசக்கூடாது என்பதாக எழுதப்பட்டிருக்குது. இமாமுனா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆத்திரப்படல்ல, அவசரப்படல்ல, கடிதத்தை வாசிக்கிறாங்க. அந்த பாத்தில் சிந்தனை உள்ள மக்களை நோக்கி கேட்கிறாங்க, நீங்க எழுதியிருக்கிறீங்க நான் குஃப்ரில் இருக்கிறேன் என்பதாக. நாங்க என்ன செய்வோம்? நாங்க என்ன செய்வோம்? ஆத்திரப்படுவோம், அவசரப்படுவோம். சொன்னாங்க அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்க நான் இஸ்லாத்தில இல்ல, நான் ஒரு காஃபிர் என்று எழுதி வச்சிருக்கிறீங்க. எந்த இஸ்லாத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? நான் ஒரு முஸ்லிம், ஆனா எந்த இஸ்லாத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இதே இடத்துல நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இப்போ உங்களுக்கு நான் முஸ்லிம் ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொண்டாங்க, நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறீங்க. இரண்டாவது வாசிக்கிறாங்க, ஏண்ட உம்மா ஜினா செஞ்சிருக்கிறா, நான் ஜினாவில பிறந்திருக்கிறேன் எழுதி வச்சிருக்கிறீங்க. நாங்க என்ன செய்வோம்? அடே, ஏண்ட உம்மா பார்த்து நீ ஜினா செஞ்சு சொல்றயா? உண்ட உம்மா ஜானியா, உன்ட வாப்பவும் ஜினா செஞ்ச, உண்ட பரம்பரையே ஜினா செஞ்சு பேசுவோமா இல்லையா? ஆத்திரம் வரும், அவசரப்படுவோம். இமாமுனா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கீழே குனிஞ்சு பார்த்துட்டு நிமிந்து சொல்றாங்க, நீங்க ஏண்ட உம்மா ஜினா செஞ்சு சொல்றீங்க. ஏன் எனக்கு தெரிய, நான் அறிய, ஏண்ட உம்மக்கும் பாப்பாவுக்கும் சஹீஹான ஹலாலான நிக்காஹ் தான் நடந்திருக்குது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா? ஏண்ட உம்மா வாப்பாட நிக்காஹுக்கு வந்த 2 ஷாஹிதுகளும் இன்றைக்கும் பவல்ல இருக்கிறாங்க. என்னையோட வாங்க, நான் கூட்டி கொண்டு அவங்களிடத்துல விடுறேன், நீங்க அவங்களிடத்துல கேளுங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மூணாவது வாசிக்கிறாங்க, இஹ்திலாஃபான எந்த ஒரு மஸ்அலாவையும் இந்த இடத்துல பேசக்கூடாது. சொன்னாங்க அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் வேணுமென்று சமூகத்தை குழப்புறதுக்கோ இஹ்திலாஃபான மஸ்அலாவை எடுத்து பேசுறது கிடையாது. ஆனா பேசக்கூடிய நேரத்தில் ஹக் பாத்தில் என்று வருமாக இருந்தா ஹக்கை ஹக்காக வழங்கப்படுத்துவோம், பாத்திலை பாத்திலாக வழங்கப்படுத்துவோம் என்று சொல்லி முடிக்கல. அந்த இடத்துல உள்ள பாத்தில் சிந்தனை கொன்ற லட்சக்கணக்கான மக்கள் உடனே தௌபா செய்து ஹக்கின் பக்கம் மீள்றாங்க. அன்புக்குரிய மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில பிரிவினை உண்டாகுதா, வேறுபாடு உண்டாகுதா? என மார்க்கம் வழிகாட்டுது, மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில வேறுபாடு உண்டாகுதா, மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. அடுத்த ஒரு வேறுபாடு இருக்குது, ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள் உண்டாகக்கூடிய வேறுபாடு. அது ஷாஃபிஈ ஹனஃபியாக இருக்கலாம், மாலிகி ஹம்பலியாக இருக்கலாம், இல்ல மத்ஹபே இல்லை என்று சொல்லக்கூடிய 5வது ஒரு மத்ஹபாக கூட இருக்கலாம். இந்த ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள்ல உண்டாகக்கூடிய வேறுபாடு உண்டாகுதா, அந்த இடத்திலும் மிருதுவாக நடந்து கொள்ளும். அன்புக்குரிய மேலான பிறர்களே, கனவான்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற இந்த 2 சஹாபாக்களையும் தெரியாத யாருமே இருக்க முடியாது. இவங்க காரிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கக்குள்ளே ஃபத்வா கொடுத்த முஃப்திமார்கள். அல்லாமா இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில பதிவு செய்றாங்க, இந்த 2 சஹாபாக்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்கள்ல இக்திலாஃப் இருக்குது. நாங்க எங்கள்கிட்ட இக்திலாஃபான மஸ்அலாக்களை சொல்லுவோம்னு சொன்னா, நாங்க யோசிச்சு கஷ்டப்பட்டு சுபஹ் தொழுகையில குனூத் ஓதுறது, இதுல இக்திலாஃப் இருக்குது, அந்த கூட்டு துஆல இக்திலாஃப் இருக்குது, தராவீஹ் தொழுகையில இக்திலாஃப் இருக்குது. ஒரு 3-4 மஸ்அலாக்களை யோசிச்சு கஷ்டப்பட்டு சொல்லுவோம். ஆனா இந்த 2 சஹாபாக்களுக்கு மத்தியில நூற்றுக்கணக்கான மஸ்அலாக்கள்ல இக்திலாஃப் இருந்திருக்குது. அவ்வாறு இருந்தும் இந்த சஹாபாக்கள் எவ்வாறு நடந்து கொள்றாங்க என்றத கிதாபில் ஐமாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னராக இருக்கிறாங்க. கூஃபால இந்த லெட்டர் வருகிறது,
இன்னன் நாஸ கத் கஸரு, மக்கள் அதிகமாக இஸ்லாத்துக்கு வராங்க, எங்களுக்கு முஅல்லிமுல் குர்ஆன், குர்ஆனை படிச்சு கொள்றதுக்கு படிச்சு கொடுக்கிறதுக்கு உஸ்தாதுமார்கள் முஅல்லிம்கள் தேவைப்படுகிறது. அதற்கு உமரிடத்தில் வேண்டிக் கொள்றாங்க, நீங்க முஅல்லிமுல் குர்ஆன் அனுப்பி வைக்கணும். 70 பத்ர் சஹாபாக்கள், 300 பைஅத்துர் ரித்வான்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் என்று சொல்லி பெரிய ஒரு ஜமாஅத்தை தயார் செஞ்சு, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட தலைமையில ஒரு ஜமாஅத்தை தயார் செஞ்சு அனுப்பி வைக்கிறாங்க கூஃபாவுக்கு. என்ன செய்றாங்கண்டா, கூஃபாவுக்கு அனுப்பி வச்சுட்டு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு லெட்டர் எழுதுறாங்க கூஃபாவுடைய கவர்னருக்கு. ஒரு ஜமாஅத் ஒன்று உங்களிடத்துல வாராங்க, அந்த ஜமாஅத்துக்கு அமீராக அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. அவர் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி, அவர் ஒரு காரி சாப், அவர் ஒரு முஃப்தி சாப், இந்த உம்மத்துடைய ஒரு சிறந்த ஒரு ஆலிம். அவரை நான் என்னிடத்துல வெச்சு கொள்றதுக்கு தான் விரும்புகிறேன், என்றாலும் கூஃபாவுடைய தேவையை கருத்தில் கொண்டு நான் அப்துல்லா பின் மஸ்ஊத உங்களிடத்தில் அனுப்பி வச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு பயங்கரமான இக்திலாஃப் அண்டா அது உமருக்கும் அது அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு மத்தியில அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கருத்து இருக்குது. இந்த முஅவ்விதத்தைன் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த 2 சூறாக்களும் இது குர்ஆனில உள்ள ஒரு சூரா அல்ல, இது நபிக்கு சூனியத்துக்காக வேண்டி இறக்கி வைக்கப்பட்ட 2 துஆக்கள். இது குர்ஆன் அல்ல என்ற ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு மாற்றமான கருத்து இருக்குது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இல்ல அது குர்ஆன், அது குர்ஆனுடைய வசனம். யோசிங்க, நான் மிம்பர்ல நின்று கொண்டு இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக்கும் குல் அஊது பிரப்பின் நாஸும் இது குர்ஆன்ல உள்ள சூரா இல்லை என்று சொன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல என்ன நடக்கும்? எங்கட மஸ்ஜிதுகள்ல தொழுவிக்கக்கூடிய இமாம்கள் சலாம் கொடுத்ததுக்கு பின்னால கூட்டு துவா ஓதாம எழும்பிக்கிட்டு போனா அந்த இடத்துல என்ன நடக்கும்? அன்புக்குரிய மேலான பிறர்களே சகோதரர்களே, என்ன சொல்ல வாரேனண்டா, இக்திலாஃப் கருத்து முரண்பாடு ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்கள்ண்டா அது ஃபிக்ஹுடைய மஸ்அலாக்களுக்கு மத்தியில மட்டும்தான் இருந்தது. அந்த கருத்து முரண்பாடுகள் சஹாபாக்களுக்கு மத்தியில பிரிவினை வாதங்களாக மாறல்ல. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா லெட்டர்ல எழுதுறாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் அறிவாளி, அவரை கண்ணியப்படுத்துங்க எழுதினாங்களே தவிர அந்த லெட்டர்ல கள்ளத்தனமாக எழுதல்ல. எப்படி ஒரு அமீர் வாராரு அப்துல்லா பின் மஸ்ஊத் என்று சொல்லி, அவர் ஒரு அறிவாளி தான் என்றாலும் அவரிடத்துல சில நச்சு கருத்துக்கள் இருக்குது, அவர் சொல்றத கேட்க கூடாது, நான் உமர் சொல்றத ஹலீஃபா சொல்றத தான் கேட்கணும் என்று கள்ளத்தனமாக லெட்டர் அனுப்பல்ல. சஹாபாக்கள் ஒழுக்கமாக இக்திலாஃப் உண்டாகுதா, அது ஃபிக்ஹ்ல இருக்குது, அது அங்க இருக்குது. ஆனா எங்களுக்கு மத்தியில உலமாக்கள் என்ற அடிப்படையில நாங்க முரண்பட்டு கொள்ள மாட்டோம், நாங்க இஹ்திராமாக நடந்து கொள்வோம். ஒரு நாள் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நிக்கிறாங்க. ஒரு வாகனத்துல ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா வாராங்க. 2 சஹாபாக்களுமே அறிவு கடல். அவர்கள் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மذهب, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு மذهب. அவங்களுக்கு பின்னால பெரிய ஒரு கூட்டம், இந்த சஹாபிக்கு பின்னால பெரிய ஒரு கூட்டம். இப்படி இருக்குது ஹாலாத். இந்த நிலைமையில அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா வாகனத்துல வராங்க. ஓடி போய் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வாகனத்துடைய கடிவாளத்தை பிடிச்சு ஸைத் பின் சாபித்தை கண்ணியமாக இழுத்து கொண்டு போறாங்க. கேக்குறாங்க அப்துல்லாஹ் பின் அப்பாஸ், ஸைத் என்ன செய்றீங்க, வாகனத்தை ஒடுங்களே. சொல்றாங்க, நீங்க இந்த உம்மத்துடைய சிறந்த ஆலிம் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிம்களை கண்ணியப்படுத்த சொன்னாங்க, அதனால் நான் கண்ணியப்படுத்துறேன் என்று சொல்லி முடிக்கல. குதிரைக்கு மேல அமர்ந்திருந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிவாளத்தை பிடிச்சிருந்த அப்துல்லாஹ் பின் அப்பாஸுடைய கையை பிடிச்சு இழுத்தெடுத்து முத்தமிட்டு சொன்னாங்க, அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சிறந்தொரு இந்த உம்மத்துடைய ஆலிம் இல்லையா,
நீங்க அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத்தை கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் உங்களை கண்ணியப்படுத்துறேன். இஹ்திலாஃப் இருந்துக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில. ஆனா இந்த இஹ்திலாஃப் இந்த சமூகத்தை பிரிக்கக்கூடிய பிரிவினை வாதமாக மாறல்ல. ஆனா எங்க சமூகத்துக்கு மத்தியில நாங்க என்ன செய்யறோம்? மஸ்ஜிதை தலைப்பாக வைத்து இஸ்லாமிய சமூகம் இரண்டாக பிரிகிறோம். மையவாடியை தலைப்பாக வைத்து இஸ்லாமிய சமூகம் இரண்டாக பிரிகிறோம். மஸ்ஜிதுடைய ரஸ்டிபோட்டை தலைப்பாக வச்சு இஸ்லாமிய சமூகம் இரண்டாக பிரிகிறோம். அன்புக்குரிய மேலான பிறர்களே சோதரர்களே, எவ்வாறான பிரிவினை எவ்வாறான கருத்து முரண்பாடாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மார்க்கம் வழிகாட்டி இருக்குது, மிருதுவாக நடந்து கொள்ளுங்க. அடுத்தொரு முரண்பாடு, அடுத்தொரு வேறுபாடு இருக்குது, மக்களுடைய மிசாஜில் உள்ள வேறுபாடு. ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மிசாஜில் உள்ளவங்க, எல்லாரும் ஒரே போன்று படைக்கப்பட்டவங்க அல்ல. சிலர்களுக்கு அதிகமாக கோபம் வரும், சிலர்கள் ஆத்திரப்படுவாங்க, சிலர்கள் அவசரப்படுவாங்க, சிலர்களுக்கு பொறாமை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிசாஜில படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அன்புக்குரிய மேலான பிறர்களே, கிரவான்கள சோதரர்களே, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்ததாக ஆக சிறந்த மனிதர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரெண்டு பேர போக்கும் வித்தியாசம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கோபப்படுவாங்க, ஆத்திரப்படுவாங்க, அவசரப்படுவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமைதியாக மிருதுவாக ஒரு சப்ஜெக்டை கையாளுவாங்க. ரெண்டு பேருக்கும் போங்கு வித்தியாசம். எக்கச்சக்கமான இடத்துல ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில முரண்பாடு வந்திருக்குது. அந்த முரண்பாட்டை அந்த சஹாபாக்கள் தூக்கி பிடிச்சு கொண்டு அபூபக்கர் சித்திக்கு பின்னால ஒரு கூட்டம், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டமாக இருந்து அடிச்சு கொள்ளல, பிரச்சனை பட்டு கொள்ளல. எந்த இடத்துல பிரச்சனை உண்டாகுதோ அதே இடத்துல சஹாபாக்கள் ஒருத்தர் அடுத்தவரை மன்னிக்கிறாங்க, மறைக்கிறாங்க, மறக்கிறாங்க, அந்த இடத்துல சேர்ந்து போறாங்க. அன்புக்குரிய மேலான பிறர்களே, கிரவான்களே சோதரர்களே, மக்களிடத்துல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. மக்களிடத்துல ஆயிரக்கணக்கான கெட்ட சிபாத்துகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் பார்க்கிறேன், ஒரு மனிதர் வாராரு, அவருக்கு கண் தெரியாது, கஷ்டப்பட்டு நடந்து வாராரு. நான் என்ன செய்வேன்? நான் போவேன், அவரை கையை பிடிப்பேன், அவரை கூட்டி கொண்டு வந்து அவர் எந்த இடத்துல உட்கார வேணுமோ அந்த இடத்துல உட்கார வைப்பேன். இன்னொருத்தரை பார்க்கிறோம், காலையிலாது கஷ்டப்பட்டு நடந்து வாராரு. நாங்க போவோம், அவர தோளுக்கு கீழால கைய போட்டு நாங்க அவருக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாத்தி கொண்டு அவர பாசையில வந்து அவர் எங்க போகணுமோ, அவருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்வோம். மேலான பிறர்களே, கிரவான்களே சோதரர்களே, உடம்பு ரீதியான குறைகள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்க எவ்வாறு கண் தெரியாதண்டா எங்களுக்கும் கண் தெரியாதத போல மாறுறோமோ, கால் ஏறாதண்டா எவ்வாறு அந்த மனிதனுக்கு ஏற்றவாறு எங்களை மாத்திக்கொள்றோமோ, அதே மாதிரி பண்பாடு ரீதியான குழப்பங்கள், பிரச்சனைகள், குறைபாடுகள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களை மார்க்கம் எங்களிடத்தில் எதிர்பார்க்குது, நாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட சேர்ந்து போறதை தான் எதிர்பார்க்குது. வேளாண் பிறகு கிரவாங்கள் சோதரில் மக்களிடத்தில் ஆயிரக்கணக்கான நிலவு இருக்குது, நாங்க தேடுறோம் என்ன கெடுதி இருக்குது, அதை பேசுறோம். ஆகவே இவர் சரி வர மாட்டாரு, வெற்றுறோம், ஒதுக்குறோம், சமூகத்தில் தூரமாக்க பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு அத்தர் பொட்டில் இருக்குது, ஒருத்தர் எடுக்கிறாரு, முகந்து பார்க்கிறாரு, வாசமாக இருக்குது, உடம்புல தேய்க்கிறாரு, வாசமாக இருக்குது, குடிக்கிறாரு, கசப்பாக இருக்குது. சொல்றாரு, இந்த அத்தரை குடிக்கிறதுக்கு ஏலாது, பூசறதுக்கு ஏலும் மனம் இருக்குது, ஆனா குடிச்சா கசக்குது. ஆகவே குடிக்கிறதுக்கும் பூசறதுக்கும் உகந்த ஒரு அத்தர் பொட்டில தாங்க என்ன அவர் அந்த அத்தர் பொட்டில ஒதுக்கினாரண்டா அவர் புத்திசாலி அல்ல. ஒரு தேன் பொட்டில் இருக்குது, எடுத்து பார்க்கிறாரு, முகந்து பார்க்கிறாரு, வாசம் இல்ல, உடம்புல தேய்க்கிறாரு, அரிக்குது, எறும்பு கடிக்குது, குடிக்கிறாரு, இனிப்பாக இருக்குது. சொல்றாரு, இந்த தேனை குடிக்கலும் பூச இயலாது, ஆகவே இந்த தேன் தேவையில்ல. இந்த அத்தர் பொட்டில் இருக்குது, பூச இயலும், குடிக்க இயலாது, ஆக இந்த அத்தர் பொட்டிலும் தேவையில்லண்டா அவர் புத்திசாலி இல்ல. தேனில என்ன நிலவு இருக்குது, அதை குடிக்க இயலும், அதோட கெடுதி என்ன, அதை பூச இயலாது. மறக்கிறோம், மன்னிக்கிறோம், மறைக்கிறோம், அந்த தேன் பொட்டில நாங்க எங்களோட எடுத்துக்கொள்றோம்.
அத்தர் பாட்டில் என்ன நலவு இருக்குது? பூசையேலும் மணக்குது, குடிக்க இயலாது கசக்குது. ஆகவே நாங்க என்ன செய்யறோம்? அதை நனவ பார்க்கிறோம், கெடுதிய மறக்கிறோம், மன்னிக்கிறோம், மறைக்கிறோம், அத்தர் பொட்டில தூக்கி எங்களோட சேர்த்துக் கொள்றோம். இத மாதிரி தான் மக்களிடத்தில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நனவை பார்ப்போம், என்ன நலவு இருக்குது எங்களோட சேர்ந்து கொள்வோம், கெடுதிய மறப்போம், மன்னிப்போம், மறைப்போம், மக்களோட சேர்ந்து போவோம். மேலான பிறகுகளை கிரவங்களை சோதரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு ஜனாசாக்கு முன்னால போறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓடி வந்து நிப்பாட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவுக்கு நீங்க தொழுகை நடத்த கூடாது யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசாவை பத்தி யாரிடத்திலையும் எந்த ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் கிடையாது யா ரசூலல்லாஹ், நீங்க ஜனாசா தொழுகை நடத்த கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இந்த ஜனாசாவை பத்தி உங்களிடத்துல யாரிடத்திலாவது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குதா? எந்த ஒரு சஹாபியும் எழும்பல்ல. கடைசியா கடைசியில பின்வரியில இருந்து ஒரு சஹாபி கஷ்டப்பட்டு எழும்புறாரு. யா ரசூலல்லாஹ், அவரை நாங்க ஒரு நலவும் செஞ்ச மாதிரி காணல, ஆனா ஒரே ஒரு நலவு இருக்குது. மதீனாவுக்கு ஒரு ஜமாஅத் வந்தாங்க. அந்த நைட்ல இரவேல அந்த மக்களுடைய பாதுகாப்புக்கான நான் விழிச்சிருந்தேன். அந்த மனிதரும் என்னையோட கொஞ்ச நேரம் விழிச்சிருந்தார் யா ரசூலல்லாஹ். இதை தவிர என் வாழ்க்கையில வேறொரு நலவையும் நான் காணல யா ரசூலல்லாஹ். இந்த வார்த்தையை சொன்னதான் தாமதம். சஹாபாக்களை பார்த்து கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து சொன்னாங்க, இன்ன அஸ்ஹாபக யதுன்னூன பிஅன்னக மின் அஹ்லின் நார். ஜனாசாவே, ஓண்ட சஹாபாக்கள், ஓண்ட அஸ்ஹாபுகள், ஓண்ட தோழர்கள் நினைக்கிறாங்க நீ நரகவாசி என்பதாக. வான அஷ்ஹது அன்னக மின் அஹ்லில் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சாட்சியாக இருக்கிறேன், நீ சுவர்க்கவாசி அப்பா, நீ சுவர்க்கவாசி. மக்கள் 1000 கெடுதிகளை பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நலவு இருக்குது தோண்டி 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 நலவை பார்க்கிறாங்க. ஆனா எங்க சமூகத்துல மக்களிடத்துல 1000 நலவு இருக்குது. நாங்க தோண்டி 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 மக்களிடத்துல என்ன கெடுதி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து மக்களை ஒதுக்குறோம், சைட்டாக்குறோம், சமூகத்தை விட்டும் தூரமாக்கிட்டு நாங்க அடுத்த சைட்ல போறது பார்க்கும். அன்புக்குரிய மேலான பிறகுகளை கணவான்கள் சோதரில் இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில பிரிவினை வருகிறதா? மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ. ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியில பிரிவினை உண்டாகுதா? மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ. மஸ்அலாக்கள் ஃபிக்ஹுடைய மசாயில்கள்ல பிரிவினை உண்டாகுதா? மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ. மக்களுடைய மிசாஜில பிரச்சனை உண்டாகுதா? மிருதுவாக நடந்து கொள்ளுங்கோ என்பதாகத்தான் எங்கள் ஷரியாத்து மார்க்கம் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்குது. ஆக மேலான பிறகுகளை கணவான்களை சோதரில் ஹக்கை ஹக்காவும் باطل باطلهم بلغي عمل شيء يقول يا باكيت الله نمركم نصيبك وناها. واخر دعوانا الحمد لله رب العالمين. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله